நான் பக்கத்து ஊர் தான், முத்தங்குடிங்கன்னா நான் பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்கேன். அடிக்கடி கிராஸ் பண்ணி போவேன். ஆனால் இவ்வளோ பெரிய காலேஜ் இதுக்குள்ளே இருக்குன்னு இவ்வளோ பெரிய காலேஜ், ஊருக்குள்ளே ஒரு காலேஜ், அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் உள்ளே வர்றதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை கிராஸ் பண்ணும்போது அப்போ நான் வண்டியில் போகும்போது பார்க்குறது, அப்போ ஹாஸ்டல் இருக்கும், பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஒரு பழைய பில்டிங்கில் இருந்தது, அது பார்த்தது உண்டு. இப்போ உள்ளே வரும்போது தான் இவ்வளோ காலேஜ் என்னப்பா மதுரைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஆஹா, ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்ட்டு. பொதுவாக கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும், நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்னால எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும், நிறைய அட்வைஸ் சொல்லணும், வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும். அது நமக்கு வராது. அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திகேயன் சார் சேர்மன் கூப்பிட்டப்ப குறிப்பாக என்னை இங்கே வந்து அழைச்சிட்டுலாம் வரலை, இழுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நண்பர் கண்ணன், ஆனந்தபுரத்தில் இருந்தார் கண்ணன் சார்னு, அவருக்கு நண்பர், நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமாக வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம். சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் நண்பர் எனக்கும் நண்பர்னால அவர் என்கிட்ட உதவியே கேட்டதில்லை. ஒன்று இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னாரு. இனி என்னென்னா இப்போ மதுரை ஃபுல்லாக எல்லா காலேஜும் போகணும், எல்லாமே நம்ம ஊராட்சியில் போய் அதெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் படிக்கிறது, அதை விட்டுறாதீங்க, நட்பை விட்டுறாதீங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும், குத்துனது ரொம்ப செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு, குத்துன அன்பா தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு.